தமிழ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து 6த் புக்ல உள்ள எல்லா புக் பேக் கொஸ்டினும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 7த் புக்ல ஃபர்ஸ்ட் டெர்ம் ஃபுல்லாவே முடிச்சுட்டோம். இப்ப வந்து பார்க்க போறது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 2ண்ட் டெர்ம்ல ஃபர்ஸ்ட் இயர்லோடைய புக் பேக் கொஸ்டின் தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இன்னும் நான் பார்க்கல அப்டின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ கமெண்ட்ல கேட்குறீங்க. ஸோ இதே மாதிரி கேட்குறீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் பாருங்க அத. ஓகேவா? படிக்கல அப்டின்னா அத படிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ நெறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க 6த்லேருந்து 12த் புக் வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி புக் பேக் கொஸ்டின் கண்டிப்பா போடலாம். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம வந்து பார்க்குறது 7த் புக்கு. ஸோ இதோட கன்டினியூஸா 8த் அண்ட் 9த், 10த், 11த், 12த் வரைக்கும் நம்ம கண்டிப்பா புக் பேக் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய முதல் இயர்ல புக் பேக் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். எது எது குடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு, கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கோ அது எதுவுமே ஸ்கிப் பண்ணாம நம்ம படிச்சிரலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, மொழியே ஆள்வோம். இதுதான் புக் பேக் கொஸ்டின். ஸோ இதில கேட்க அப்படின்றது இது வராது. வாய்ப்பில்ல. 2 நிமிடம் பேசுக. இது நமக்கு வர வாய்ப்பில்ல. சொல்லக் கேட்டு எழுதுக. ஸோ இதுவும் வாய்ப்பில்ல. அறிந்து பயன்படுத்துவோம். இது என்ன குடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். காலம் பேஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. காலம் எத்தனை வகைப்படும்? காலம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். ஓகேவா? அது என்னென்ன அப்படின்னா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். காலம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அது என்னென்ன? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஓகேவா? ஆல்ரெடி நடந்த ஒரு செயல குறிக்குது அப்படின்னா, அது என்னது அப்படின்னா, இறந்த காலம். ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றது தான் இறந்த காலம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தான், ஆடினாள், பறந்தது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பார்த்தான் அவன் பார்த்துட்டான். ஆடினாள் அவ ஆடி முடிச்சிட்டா. பறந்தது, பறந்து முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றதான் இறந்த காலம். மேக்ஸிமம் நமக்கு வந்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஈஸியா தெரியும். இப்போதைக்கு கரண்ட் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இருந்தாலும் ஜஸ்ட் ஒருக்க நம்ம ரீகால் பண்ற மாதிரி லைட்டா ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். செகண்ட் ஒன் நடக்கும் செயலை குறிப்பது. இப்ப கரண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஈவெண்ட்ட குறிக்குது அப்படின்னா அதுதான் நிகழ்காலம். ஓகேவா? ஸோ இப்ப கரண்ட்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு இத குறிக்குது அப்படின்னா அதுதான் நிகழ்காலம். பார்க்கிறான். ஸோ பார்த்துட்டு இருக்கான். ஆடுகின்றாள். இப்ப ஆடிட்டு இருக்கா. ஸோ அந்த மாரி. பறக்கின்றது. பறந்து கொண்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறத கரண்ட் ஒரு சிச்சுவேஷன் இப்போ கரண்ட்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? நிகழ்காலம். நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது எதிர்காலம். இனிதான் நடக்கவே போகுது. அததான் நம்ம என்ன சொல்லுவோம்? எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல என்ன எடுத்துக்காட்டு குடுத்துருக்காங்கன்னா, காண்பான். காண்பான் அப்படின்னா பாப்பான். ஆடுவாள். அவ ஆடுவா. இனிமே தான் ஆடப்போறா. பறக்கும். இனிதான் அது பறக்க போகுது. ஸோ அது எதிர்காலம். ஓகேவா? ஸோ மொத்தமே காலம் 3 வகை தான். ஓகேவா? ஸோ என்னென்ன அப்படின்னா இறந்த காலம், நிகழ்காலம் அண்ட் எதிர்காலம். நடந்தத குறிச்சா அது இறந்த காலம். நடந்துட்டு இருக்கிறத குறிச்சா அது நிகழ்காலம். நடக்க போறத சொன்னா அது எதிர்காலம். அவ்வளோதான். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ச்சொல் நமக்கு குடுத்துட்டாங்க. குடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலமா எழுது அப்படின்னு சொல்றாங்க. நான் ஃபுல்லா சென்டென்ஸ் எழுதிட்டு இல்ல. நான் வந்து சொல்றேன். நீங்க அத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நட. எக்ஸாம்பிள் ஒண்ணு குடுத்துட்டாங்க. நட அப்படின்னா நடந்தாள். நடந்து முடிச்சுட்டா. அது இறந்த காலம். நடக்கிறாள். இப்ப நடந்துட்டு இருக்கா. அது நிகழ்காலம். நடப்பாள். அது எதிர்காலம். அப்படின்னு குடுத்துட்டாங்க. இப்ப அத பேஸ் பண்ணி எழுது அப்படின்னு குடுத்துருக்காங்க. எழுது அப்படின்னா இறந்த காலத்துல என்ன வரும்? எழுதினாள். என்ன வரும்? எழுதினாள். ஓகேவா? நிகழ்காலம் எழுதுகிறாள். எழுதிக் கொண்டிருக்கிறாள். ஸோ இந்த மாதிரி. ஓகேவா? எதிர்காலம் எழுதுவாள். வாள் அப்படின்னு வரும். எழுதுவாள். இனிதான் எழுத போறா. இது எழுதுகின்றாள். ஸோ எழுதி கொண்டிருக்கா. அந்த மாதிரி மீனிங்ல வரும். ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க நீங்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஜஸ்ட் என் கூட சேர்ந்து ரீகால் பண்ணிட்டு அடுத்தது போயிருவோம். ஓடு அப்படின்னா ஓடினாள் அப்படின்னா என்ன வரும்? ஓடினாள். ஓடி முடிச்சாச்சு அவ. ஓடினாள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓடுகின்றாள். என்ன பண்ணிட்டு இருக்கா? ஓடிக்கொண்டிருக்கிறாள். அதான் ஓடுகின்றாள். அடுத்தது ஓடுவாள். ஓடுவாள்னா இனிமே தான் அவ ஓட போறா. ஸோ அந்த மாதிரி. ஓடுவாள். ஓகேவா? நெக்ஸ்ட் சிரி. சிரித்தாள். அவ சிரிச்சு முடிச்சாச்சு. அதான் சிரித்தாள். நிகழ்காலத்துல வரும்போது சிரிக்கின்றாள். அவ என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம்ல. சிரிக்கின்றாள். எதிர்காலம் அப்படின்னு வரும்போது சிரிப்பாள். ஓகேவா? நெக்ஸ்ட்
பிடி, பிடித்தாள் அப்படின்னா பிடித்தாள் இல்ல பிடித்தான் அந்த மாதிரி வரும். பிடித்தான் இல்ல பிடித்தாள் முடிஞ்சு போச்சு. பிடிக்கின்றாள் இல்ல பிடிப்பான், பிடிக்கின்றான். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நிகழ்காலம். பிடிப்பான் இல்ல பிடிப்பாள். ஸோ அப்படி வந்தா எதிர்காலம். ஓகேவா? இறங்கு, இறங்கினாள், இறங்கினான் அப்படின்னா அது இறந்த காலம். இறங்குகின்றான், இப்பதான் இறங்கிட்டு இருக்கான். இறங்குகின்றாள், அதான் நிகழ்காலம். இறங்குவாள், இறங்குவான் அப்படின்னா எதிர்காலம் அது. ஓகேவா? ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும்னா என் கூட ரீகால் பண்ணிட்டு அடுத்தது போயிருவோம் நம்ம. பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. காலம் அமையுமாறு திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம காலம் அமையுமாறு திருத்தி எழுதணும். அமுதன் நேற்று வீட்டுக்கு, இது எப்படி வரணும்? வந்தான் அப்படின்னு வரணும். கரெக்டா? நேற்று வீட்டுக்கு வந்தான், இது கரெக்டான சென்டென்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அமுதன் நாளை வீட்டுக்கு என்ன செய்வான்? வருவான். ஓகேவா? நாளை வீட்டுக்கு வருவான். அப்படி இல்லைன்னா அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான். அந்த சென்டென்ஸ் தான் என்னது? கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட், கண்மணி நாளை பாடம் படித்தாள். அப்ப நாளைன்னு வந்திருக்கனால இங்க என்ன வரும்? படிப்பாள். கண்மணி நாளை பாடம் படிப்பாள் அப்படின்னு வரணும். அப்படி இல்லைன்னா கண்மணி நேற்று, நேற்று பாடம் படித்தாள் முடிஞ்சு போச்சு. அதை சொல்லணும்னா படித்தாள். ஓகேவா? மாடுகள் இப்பொழுது புல் மேயும், இனிதான் மேயும், அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. மாடுகள் என்ன செய்யும்? இப்போ இந்த இடத்துல நாளை புல் மேயும் அப்படின்னு போடலாம். இனிதான் அது நடக்க போறது, அந்த மாதிரி குறிச்சிருக்காங்க. ஓகேவா? மாடுகள் நாளை புல் மேயும்னு போடலாம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா மாடுகள் இப்பொழுது புல் மேய்கிறது அப்படின்னு போடலாம். இப்போ நடந்துட்டு இருக்கு, மேய்கிறது, இப்பதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகேவா? நாளை ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்தினார்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதை எப்படி மாத்தலாம்? ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். அப்படி இல்லைன்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா நேற்று நடத்தினார், அந்த மாதிரி எழுதலாம். ஓகேவா? ஆசிரியர் நேற்று சிறு தேர்வு நடத்தினார், இந்த மாதிரி எழுதலாம். அடுத்தது, நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்கிறோம். அப்ப இங்க என்ன போட்டா கரெக்டா இருக்கும்? நாங்கள் இன்று கடற்கரைக்கு செல்கிறோம், அதாவது போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. இல்லை அப்படின்னா நாங்கள் நேற்று கடற்கரைக்கு என்ன வந்தோம்? சென்றோம் அப்படின்னு எழுதலாம். என்ன போடலாம்? நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் இன்று கடற்கரைக்கு செல்கிறோம் அப்படின்னு போடலாம். ஸோ இது ரெண்டுமே கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நிரந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மொழியோடு விளையாடு. ஸோ இதில் பார்ப்போம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இடமிருந்து வலம், வலமிருந்து இடம், மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஸோ இது கண்டிப்பாக நமக்கு கொஸ்டின் பேப்பரில் நிறைய கேட்குறாங்க. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ இது வந்து நம்ம இந்த குறுக்கெழுத்து மாதிரி டப்பா போட்டெல்லாம் நமக்கு கேட்க மாட்டாங்க. நார்மலாக இந்த வேர்டை கொடுத்து இதோடைய தமிழ் சொல் என்னன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம இந்த இதுவுமே இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்குவோம். ஓகேவா? நார்மலாக இந்த வேர்டை கொடுத்து என்ன சொல்லுவாங்க? இதுக்கான தமிழ் வேர்டு என்ன, இந்த பிறமொழி சொல்லுக்கான தமிழ் வேர்டு என்ன அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், அச்சன். அச்சன் அப்படின்னா என்னது? தந்தை. அச்சன்னா யாரு? தந்தை. விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல். விஞ்ஞானம்னா என்னது? அறிவியல். பரீட்சை அப்படின்னா என்னது? பரீட்சை அப்படின்னா தேர்வு. பரீட்சை அப்படின்னா என்னது? தேர்வு. லட்சியம் அப்படின்னா என்னது? லட்சியம்னா இலக்கு. லட்சியம் அப்படின்னா தமிழ் வேர்டு என்னது? இலக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், அபாயம். அபாயம்னா தமிழ் வேர்டு என்ன? இடர்.
அபாயம் அப்படின்னா இடர். தேகம் அப்படின்னா தமிழ் வேர்டு என்னது? உடல். தேகம் அப்படின்னா உடல். சரித்திரம் அப்படின்னா வரலாறு. சரித்திரம் அப்படின்னா என்னது? வரலாறு. சத்தம் அப்படின்னா என்னது? சத்தம் அப்படின்னா ஓசை. சத்தம்னா ஓசை. அதிபர் அப்படின்னா யாரு? அதிபர் அப்படின்னா தலைவர். தமிழ் வேர்டு என்னது? தலைவர். ஆச்சரியம் அப்படின்னா என்னது? வியப்பு. ஆச்சரியம்னா என்னது? வியப்பு. ஆரம்பம் அப்படின்னா தொடக்கம். ஆரம்பம்னா என்னது? தொடக்கம். ஓகேவா? சதம் அப்படின்னா சதம்னா 100 அப்படின்னு அர்த்தம். சதம் அப்படின்னா 100. ஓகேவா? ஆதி அப்படின்னா என்னது? ஆதினா முதல்னு அர்த்தம். ஓகேவா? ஆதி அப்படின்னா முதல். உத்தரவு. உத்தரவுனா என்னது? கட்டளை. உத்தரவு அப்படின்னா கட்டளை. தினம் அப்படின்னா நாள். தினம்னா என்னது? நாள். சந்தோஷம் அப்படின்னா என்னது? மகிழ்ச்சி. சந்தோஷம் அப்படின்னா மகிழ்ச்சி. அவ்வளோதான். ஸோ இது நமக்கு வந்து பாக்ஸ் கொடுத்து கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் வந்து இந்த வேர்டை கொடுத்து இதோடைய தமிழ் வேர்டு என்ன, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக, அந்த மாதிரி கொஸ்டின்ல கேட்பாங்க. அச்சன் அப்படின்னா தந்தை. விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல். பரீட்சை அப்படின்னா தேர்வு. லட்சியம் அப்படின்னா இலக்கு. அபாயம் அப்படின்னா இடர். தேகம் அப்படின்னா உடல். சரித்திரம் அப்படின்னா வரலாறு. சத்தம் அப்படின்னா ஓசை. அதிபர் அப்படின்னா தலைவர். ஆச்சரியம் அப்படின்னா வியப்பு. ஆரம்பம் அப்படின்னா தொடக்கம். சதம் அப்படின்னா 100. ஆதி அப்படின்னா முதல். உத்தரவு அப்படின்னா கட்டளை. தினம் அப்படின்னா நாள். சந்தோஷம் அப்படின்னா மகிழ்ச்சி. ஓகேவா? ஸோ நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க, தெரியாததை படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குறிப்புகளை கொண்டு மா என்னும் எழுத்தில் தொடங்கும் சொற்களை கண்டறிந்து கட்டங்களை நிரப்புக. ஸோ இந்த மாதிரி கட்டங்களை நிரப்புகன்னு கேட்க வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் இது ஆப்டிடியூட்ல கேட்க சான்ஸ் இருக்கு, அப்படிதானே? ஸோ இது வந்து ஆப்டிடியூட்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதோட ஆன்சர் நம்ம பார்த்துருவோம். முக்கணிகளுள், அதாவது இதுல எழுத்து மா தான் வரும்ன்றத சொல்லிட்டாங்க. ஓகேவா? பட் ஆனால் இப்படி நமக்கு கொடுக்க மாட்டாங்க. நமக்கு காமன் ஆப்டிடியூட்ல கேட்பாங்க. முக்கணிகளுள் ஒன்று என்னது? மா. முக்கணிகளுள் ஒன்று மா. கதிரவன் மறையும் நேரம் எது? கதிரவன் மறையும் நேரம் மாலை. ரைட்டா? பெருந்திரளான மக்கள் கூடும் நிகழ்வு எது? பெருந்திரளான மக்கள் கூடும் நிகழ்வு மாநாடு. பெருந்திரளான மக்கள் கூடும் நிகழ்வு வந்து மாநாடு. ஓகேவா? எழுத்துக்களை ஒலிக்க ஆகும் கால அளவுக்கு என்ன பெயர்? எழுத்துக்களை ஒலிக்க ஆகும் கால அளவு வந்து மாத்திரை. மாத்திரை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், அளவில் பெரிய நகரம் எது? அளவில் பெரிய நகரம் மாநகரம். அளவில் பெரிய நகரம் எது? மாநகரம். அவ்வளோதான். ஓகேவா? முக்கணிகளுள் ஒன்று மா. கதிரவன் மறையும் நேரம் மாலை. பெருந்திரளான மக்கள் கூடும் நிகழ்வு மாநாடு. எழுத்துக்களை ஒலிக்க ஆகும் கால அளவு மாத்திரை. அளவில் பெரிய நகரம் மாநகரம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் வந்து கலைச்சொல். ஸோ இது வந்து காமனாக 5-6 கொஸ்டின் நிறைய கேட்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நமக்கு அடுத்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டினில் இதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா நார்மலாக வந்து நமக்கு நியூ சிலபஸ் இல்லாத டைமே வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு 5 கொஸ்டின்னாலும் இதுலேருந்து வருது. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து சிலபஸ் வேற சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இலக்கண பார்ட்டு தான் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 85 கொஸ்டின். ஸோ அதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின் இதுலேருந்து கேட்டாலும் நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அதனால இந்த கலைச்சொல் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. புக்குக்கு பின்னாடி ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி, அதாவது ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இது இருக்கு. இதே தான் திரும்பவும் கேட்குறாங்க. வேற புதுசா கேட்கல. இந்த புக்குக்கு பின்னாடி இருக்கிறத தான் கேட்குறாங்க. அதனால நல்லா படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன், கலங்கரை விளக்கம் அப்படின்னா என்னது? லைட் ஹவுஸ். கலங்கரை விளக்கம் அப்படின்னா என்னது?
லைட் ஹவுஸ். பெருங்கடல் அப்படின்னா ஓசோன். நமக்கு இங்கிலீஷ் மேக்ஸிமம் இங்கிலீஷ் வேர்ட் குடுத்து தமிழ் கேட்குறாங்க. சில நேரம் சரியா தவறால கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? அதனால உங்களுக்கு தமிழ் வேர்ட் குடுத்து இங்கிலீஷ் கேட்டாலும் எழுத தெரியணும். இங்கிலீஷ் வேர்ட குடுத்து தமிழ் வேர்ட் கேட்டாலும் எழுத தெரியணும். ஓகேவா? அதனால 2 சைடும் படிச்சுக்கோங்க. கலங்கரை விளக்கம்னா லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ்னா கலங்கரை விளக்கம். ஸோ அந்த மாரி படிச்சுக்கணும். ஓகேவா? கலங்கரை விளக்கம் அப்படின்னா லைட் ஹவுஸ். பெருங்கடல் அப்படின்னா ஓசோன். கப்பல் தொழில்நுட்பம் அப்படின்னா என்னன்னா மெரைன் டெக்னாலஜி. கப்பல் தொழில்நுட்பம் அப்படின்னா என்னது? மெரைன் டெக்னாலஜி. கடல்வாழ் உயிரினம் அப்படின்னா மெரைன் கிரியேச்சர். கடல்வாழ் உயிரினம் அப்படின்னா மெரைன் கிரியேச்சர். நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னா என்னன்னா சப்மெரைன். நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னா என்னது? சப்மெரைன். துறைமுகம் அப்படின்னா என்னது? ஹார்பர். துறைமுகம் அப்படின்னா என்னது? ஹார்பர். புயல் அப்படின்னா என்னன்னா ஸ்ட்ரோம். புயல் அப்படின்னா என்னது? ஸ்ட்ரோம். மாலுமி அப்படின்னா சைலர். மாலுமி அப்படின்றது சைலர். நங்கூரம் அப்படின்னா ஆங்கர். நங்கூரம்னா என்னது? ஆங்கர். கப்பல் தளம் அப்படின்னா என்னது? ஷிப்யார்டு. கப்பல் தளம் அப்படின்னா என்னது? ஷிப்யார்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா படிச்சுக்கோங்க. லைட் ஹவுஸ்னா என்னது? கலங்கரை விளக்கம். ஓசோன் அப்படின்னா பெருங்கடல். மெரைன் டெக்னாலஜி அப்படின்னா கப்பல் தொழில்நுட்பம். மெரைன் கிரியேச்சர் அப்படின்னா கடல்வாழ் உயிரினம். சப்மெரைன் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல். ஹார்பர் அப்படின்னா துறைமுகம். ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல். சாய்லர் அப்படின்னா மாலுமி. ஆங்கர் அப்படின்னா நங்கூரம். ஷிப்பார்ட்னா கப்பல் தளம். ஓகேவா? ஸோ இது வந்து இன்னும் படிக்கல அப்படின்றவங்க படிச்சுக்கோங்க. நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3வது இயல் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சாரி, செகண்ட் இயல். 2வது டேர்மில் ஃபர்ஸ்ட் இயல் இது நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2வது இயல் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.